வெல்கம் டு தமிழ் ஜாய். இந்த வருடம் இங்கிலாந்தில் வைத்து தொடங்க உள்ள உலகக்கோப்பை தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி வீரர்களை சற்று முன்பு அறிவித்தது இந்திய கிரிக்கெட் நிர்வாகம். என்னதான் 13 பேர் கொண்ட வீரர்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டாலும் கூட கடைசி 2 அல்லது 3 வீரர்களை தேர்ந்தெடுப்பதுதான் இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு மிகவும் சவாலாக அமைந்திருந்தது. சரி, வாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வீரர்கள் யார் யார் என்பதை பார்ப்போம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிக்கர் தவான், தல தோனி, KL ராகுல், தமிழன் விஜய் சங்கர், கேதர் ஜாதவ், தமிழன் தினேஷ் கார்த்திக், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், யுஸ்வேந்திர சாகல், ஜாஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார் மற்றும் முகமது சமி. இந்த 15 பேர் கொண்ட வீரர்கள் தான் வருகிற உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் விளையாட உள்ளார்கள். இதில் பெரிதும் எதிர்பார்த்த ரிஷப் பண்ட் உலகக்கோப்பை ஸ்குவாடில் இல்லாதது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தமிழன் தினேஷ் கார்த்திக் மற்றும் விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது என்பது தமிழக மக்களை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, ரிஷப் பண்டை இந்த உலகக்கோப்பையில் தேர்ந்தெடுக்காததை பற்றியும் இந்த ஸ்குவாடில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற வீரர்களை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.